ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். நம்ம சேப்பங்கிழங்கு வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மிளகாய் தூள் போகிற மாதிரி பண்ணிடணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வளவளப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்கிறது, அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். இது கூடவே கொஞ்சோண்டா கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கடாய் நல்லா காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேம்லயே வேகணும், அப்பதான் கிறிஸ்பியா வரும். ஃபாஸ்டா வச்சீங்கன்னா கருகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓபன் பண்ணி கிளறி விட்டுடலாம், அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக. அவ்வளவுதான், நம்மளுடைய சேனங்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. லோ ஃப்ளேம்லயே இந்த மாதிரி சுருள வேகணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்காம நம்மளுடைய சேனக்கிழங்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை. See you.